ஏன்டா இப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்க? அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்க தமிழ் சினிமா படங்களில் இருக்க ஒரு சில மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ஏற்றிட்டு ஆல் ஏற்றிட்டு நான் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து கொண்டு இருக்கோம். வாங்க சினிக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் கரியர்லேயே பெரிய பட்ஜெட்டாக உருவான படம் தான் ரெமோ படம். இந்த ரெமோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் பயங்கரமாக செலவு பண்ண இவங்க காஸ்டியூம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டாங்க. அப்படி என்ன ப்ரோ கோட்டை விட்டுட்டாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் லென்த்தாக ஒரு டைலாக் பேசினிருப்பார். அப்படியே அந்த டைலாக் பேசின்னு அப்படியே நீங்கள் கீழே பாருங்களேன். நான் அதை பார்க்க சொல்ல, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் க்ளீனாக தெரியும். இவ்வளோ செலவு பண்ணவங்க ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்க முடியல போல இருக்குது சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் விஸ்வாசம் படம் தாங்க. இந்த விஸ்வாசம் படம் நயன்தாரா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் பெயின் வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் அஜித் அவர்கள் கூப்பிடுவாரு. அப்போ அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்துன்னு அந்த ஷார்ட் அப்படியே கவனிச்சிங்கன்னா போதும், அஜித் அவர்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு கேமராமேன் நைஸாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருப்பார். ஏங்க மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஆடுகளம் படம் தான். இந்த ஆடுகளம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸி அவர்கள் நீங்கள் தனுஷை செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை தினேஷை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நபர் கேட்பாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸி அவர்கள் வந்து தனுஷை செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணும்போது அந்த சீனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே அதுக்கு அடுத்த ஷாட்டு அடுத்த சீன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி தாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆன மாதிரி இருக்கும். அது எப்படி ஒரு வேளை லவ் ஓகே ஆன குஷியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் சிவாஜி படம் தான். இந்த சிவாஜி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கிட்டாரை வச்சு ஒரு அடியால் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே மாட்டார். ஜஸ்ட் கொஞ்சம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார் மிஸ் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடியால் எந்த இடத்துல போய் விழா நீங்களே பாருங்கள். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அப்படியே இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பொன்மாணிக்கவேல் படத்துல பிரபுதேவா அவர்கள் பண்ணியிருப்பாரு. இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்து ஒருத்தர அடிச்சுன்னு இருப்பாரு. அப்படி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியால் அடிக்கவே மாட்டாரு. பட் அந்த அடிக்காத அடியால் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் விடுவாரு நீங்களே பாருங்களேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி படத்தில் இருக்க மிஸ்டேக் தான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கறிக்கடைக்கு போவார். அப்போ கறிக்கடைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு உதவாதிப்பார். அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே அமலாபால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படி பார்த்து நிற்கும் போது அவங்க புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ அடுத்த ஷார்ட் கட் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி படிச்சு நிற்பாங்க. என்னடா தலைகீழா படிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ ஓகேவா சார்? எனக்கு ஓகேடா, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே சார். எப்படி ஓகே ஆகும்? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் தசாவதாரம் படம் தான். தசாவதாரம் படத்தில் இந்த சீனில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கமலை கட்டி போட்டுன்னு இழுத்துன்னு போயிருப்பாங்க. அப்போ எல்லாரும் துடுப்பு போட்டுன்னு இருப்பாங்க. அப்படியே பேக் ஷாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பே இல்லாமல் துடுப்பு போட்டுன்னு இருப்பார். இந்த KS ரவிக்குமார் அவர்கள் கவனிச்சிருக்க மாட்டார். கடையில யாருக்குடா டியாத்திர, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் நந்தா படம் தான். இந்த நந்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் மேலேருந்து சொம்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு இருப்பாங்க. ஃபுல்லாக தண்ணி கொண்டு பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைலா மேம் அவர்கள் என்ன கோவத்தில் இருந்தாங்கன்னு தெரியல, அந்த சொம்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூர்யா அவர்கள் தலையில் போட்டுருவாங்க. சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் பாலா அவர்கள் திட்டுவாங்கன்னு நினச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை கண்டினியூ பண்ணி நல்லா எடுத்துன்னு போயிட்டாரு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் தோரணை படம் தான். இந்த தோரணை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் சந்தானகுமாரும் ஹீரோயினி கேங் கட்ட மாட்டிக்கோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கேங்ஸ் விஷால் அவர்கள் தொடர்த்து நிற்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் மாட்டிப்பார். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இழுத்து நிற்பார். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து நிற்கும். அப்படியே இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் இந்த சைடு விட்டுருவார்.
அப்படியே ஸ்ரேயா சரண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் விழுந்திருப்பாரு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரேயா சரண் மேமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரியாக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு லைட்டாக வலிக்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் சர்பேட்டா பரமேர் தான். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் அவர்கள் ரங்கவாத்தியார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார வச்சு கூண்டு போயிருப்பாரு. அப்போ இந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சீட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் இருக்காரு. இது எப்படி பாரஞ்சித் அவர்கள் கவனிக்காமல் போனாங்கன்னு தெரில. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் லாபம் படம் தான். இந்த லாபம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சீனில் மைக்கை பிடிச்சி பேசினிருப்பாரு. அப்போ மைக்கை வந்து பார்த்தா நல்லா இழுத்து பிடிச்சி பேசினிருப்பாரு. அப்படியே நீங்கள் கீழே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த மைக்கு கனெக்ஷனே இல்லை. கனெக்ஷன் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் எப்படி சவுண்டாக பேசணும்னு தெரில கைஸ். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.